श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் 16வது ஸ்லோகம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் ந அனுவர்த்தயதி இஹ யஹ அகாயுரிந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் ந அனுவர்த்தயதி இஹ யஹ அகாயுரிந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. ந அனுவர்த்தயதி இஹ அப்படின்னு சொல்கிறார். அனுவர்த்தயதி இஹ, எதை பின்பற்றி செல்வதில்லை. அனுவர்த்தம் பின்பற்றி செல்வது. ந அனுவர்த்தயதி அப்படின்னு சொன்னால் எதை பின்பற்றி செல்வதில்லை அப்படின்னு கேட்டால், பார்த்த அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்டு, யாரொருவன் இங்கு யஹா இஹ, யஹான்னு சொன்னால் யாரொருவன் இங்கு ஏவம் இவ்வாறு பிரவர்த்திதம், அதாவது என்ன பண்ணியிருக்கு, வேதம் பிரம்மத்திலிருந்து தோன்றியது. அந்த வேதம் என்ன பண்ணுறது, எல்லா இடத்திலும் நிலை பெற்று இருக்கிறது. அந்த பரம்பொருள் எங்கேயும் என்ன இருக்குது, கறந்த சொல் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் பறந்து எங்கும் நிறைந்திருக்கிறது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையாக இருக்கிறது. எல்லா வேலைகளையும் தியாக புத்தியுடன் செய்ய வேண்டும். அதுபோல் இத்தகைய எண்ண ஓட்டங்கள், அதாவது கர்மம் என்ன பண்ணுகிறது, பிரம்மோத்பவம் வேதத்திலிருந்து உண்டாகிறது. அதுபோல இந்த பிரவர்த்திதம், இந்த பிரவர்த்தித்தம் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால் சுழன்று வரும். இது ஒரு என்ன பண்ணுகிறது, சுழன்று அடுத்தது காலம் என்பது கழல் போய் சுழன்று, கழல் போல் சுழன்று கீழது மேலாய் மேலது கீழாய் ஒன்று மாற்றி அப்படியே கீழே போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது. மேலே இருக்கிற சக்கரம் மேலேயே இருக்காது, கண்டிப்பாக அது கீழே இறங்கித்தான் வரும். அதுபோல் பிரவர்த்தித்தம் சுழண்டு வரும் இந்த சக்கரம் அனுவர்த்தயதி, எதை பின்பற்றி செல்வதில்லையோ, எதை பண்ணுறது, சஹா இந்திரியாராமஹா, அவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டால், இந்த சக்கரத்தை பின்பற்றாதவனுக்கு இந்திரியாராமஹா, இந்திரியங்களின் சுகங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவனாகும். அகாயுஹு, அகாயு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆயுளை அல்பமான விஷயங்களுக்காக போக்குபவனாகும். மேலும் மோகம், மோகம் என்று சொன்னால் மதிமயக்கம், தெளிவான சிந்தனை ஓட்டங்கள் இல்லாதவன். மேலும் மதிமயக்கம் என்பது சிந்தனை ஓட்டங்களை மட்டுமில்லாமல் செய்யக்கூடிய செயல்பாட்டு திறன், அப்புறம் செய்யக்கூடிய செயல்களின் திறன். செயல்பாட்டு திறன் சொன்னால் எண்டு ரிசல்ட்டு, செயல்திறன் என்று சொன்னால் செய்யும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள், அவை இரண்டுமே மோகம். அவை என்றும் என்ன பண்ணுது, வீணாகிறது. அவனுடைய ஜீவன் என்ன பண்ணுகிறது, அகாயு, அகாயுன்னு சொன்னால் அல்பமான விஷயங்களில் ஆயுளை போக்குபவனாக அவனுடைய காலங்கள் கழிகின்றது. அதனால் அவனுடைய வாழ்நாள் என்ன பண்ணுகிறது, வீணாகிறது. அதாவது சக்கரம் அப்படின்னு ஒரு வார்த்தைன்னு சொன்னால் என்ன சொல்லிட்டோம், காலம் என்பது கழல் போல் சுழன்று கீழது மேலாய் மேலது கீழாய், அது போல் மேலேயும் கீழே போயின்னு இருக்கோம். அந்த சக்கரம் என்கிறது என்ன, யஜ்ஞம். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். யஜ்ஞத்தினால் என்ன பண்ணுறது, மழை வருது. மழை பெஞ்சால் தானியங்கள் சமிருத்தி, தனதானிய சமிருத்தி இருக்கும், தானிய சமிருத்தி கிடைக்கும். தானிய சமிருத்தி இருந்தால் அன்னம் நல்லபடியாக, உணவு வகைகள் சிறப்பாக கிடைக்கும். உணவு வகைகள் சிறப்பாக கிடைத்தால் ஜீவராசிகள் என்ன பண்ணும், பசி பட்னி இல்லாமல் வாழ்க்கையை நடத்தும். அந்த ஜீவராசிகளில் மனிதனும் ஒத்தந்தான். மனிதன், அப்புறம் என்ன 4 கால் ஜீவனம், அப்புறம் இன்னும் எதாக இருந்தாலும் உயிர் வாழக்கூடிய, உணவை நம்பி உயிர் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் மழை என்பது அத்தியாவசியமானது. அதனால்தான் என்ன சொன்னார், நீரின்றி அமையாது உலகு. அப்புறம் வள்ளுவர் கூட என்ன சொன்னார், விசும்பின் தலைவீழின் நற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. விசும்பு என்ன சொன்னால் ஆகாயம். ஆகாசத்துலேருந்து ஒரு சின்ன துளி கீழே பூமியில் விழன்னு வைங்கோ, என்ன ஆகும், பசும்புல் தலை காண்பது அறிவு. பசும்புல்லே இல்லை, பசுமையான புல் முளைக்கலேன்னு சொன்னால் பசு மாடு பக்ஷி அதெல்லாம் எப்படி ஜீவனத்தை தயார் பண்ணிக்கும்,
அது இருக்கிற அங்கங்கே வளர்ந்திருக்கிற புல் பயிர் பச்சையை சாப்பிட்டு தான் அது உயிர் வாழ வேண்டும். அதனால் விசும்பின் துளி வீழிங் மற்றாங்கே, அங்கே கிடைக்கல மழையே பெய்யலேன்னு சொன்னால் பசும்புல் தலை காண்பது அறிவு. அதனால் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை ரொம்பவும் என்னது, உயிரானது. மழை இல்லாமல் இந்த பிருத்திவியில் உயிர் வாழ்வது என்பது இயலாத காரியம், இது கடினம். அப்படி மழை பெஞ்சாதான் அங்கே என்ன கிடைக்கும், அன்னத்துக்கு அதாவது உணவு வகைகளுக்கு தேவையானவைகள் பயிர் பண்ணக்க முடியும். அப்படி பயிர் பண்ணால் தான் ஜீவராசிகள் உயிர் வாழ முடியும். அதுபோல் மனிதன் ஜீவராசிகள் என்ன சொன்னால் யானை சிங்கம் புலி கரடி அது மட்டும் இல்லை, பசு பட்சின பசு குருவி காகம் அதுபோல் மட்டும் இல்லை, மனுஷனுக்கும் மழை அத்தியாவசியம் வேண்டும். அதனால தான் நீரின்றி அமையாது உலகு, நீர் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேதம் இருந்தால் வேதத்திலிருந்து யஜ்ஞம். யஜ்ஞம் என்பது சொன்னது என்ன, அந்த பரம்பொருளுக்காக செய்யக்கூடிய யாக யஜ்ஞங்கள், கர்மாவை முயற்சி செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள், அவை அனைத்தும் வேதத்தில் கர்மகாண்டத்தில் கூறப்பட்டுள்ளது. வேதம் யஜ்ஞத்திலே தோன்றி யஜ்ஞத்திலே நிலை பெற்று இருக்கிறது. தியாக ரூபமான யஜ்ஞமே பகவானுக்கு சிறந்த பூஜையாகும். மேலும் யாகத்திலிருந்து தோன்றுகிற யஜ்ஞமூர்த்தியான ஸ்ரீராமன், பெருமாள் எப்படி வந்தார், ஸ்ரீராமன் எப்படி இதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால் யாகத்திலிருந்து தோன்றிய யஜ்ஞமூர்த்தி. அதனால தான் அவருக்கு என்ன பேர், யஜ்ஞராமன் அப்படின்னு கூட பேர். அப்படின்னு சொன்னால் அந்த யஜ்ஞராமன் என்ன பண்ணினார், யஜ்ஞமூர்த்தியான ஸ்ரீராமன் இந்த உலகுக்கு வழிகாட்டுவதற்கு தியாகமூர்த்தியாய் விளங்கியது இங்கே தியானிப்பதற்கு ஏற்றதாகும். யாகத்திலேருந்து தான் பெருமாள் வந்தார். பெருமாள் யாகத்தில் என்ன கொடுத்தா, ஒரு அந்த யாகத்தில் புத்திரகாமேஷ்டி யாகத்தில் தங்க பாத்திரம் வெள்ளி மூடிக்கு ஏன் நம்ம தங்க பாத்திரத்தில் தங்கத்தில் பாத்திரம் பண்ணவனுக்கு மூடி பண்ணுறதுக்கு முடியாதான்னு கேட்டால், அந்த மூடி கலப்படம் இல்லாதது. தங்கத்தில் பாத்திரம் வரணும்னு வையுமே, அது என்ன பண்ணும், அந்த 24 கேரட்டு தங்கத்தில் சொக்க தங்கத்தில் துளி அளவாவது செம்பு சேர்த்தாதான் அது நகை பண்ணுவதற்கோ பாத்திரமோ அண்டாவோ கரண்டியோ என்ன பண்ணமோ அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தான் அது நம்ம சொல்கிற ஷேப்பில் அது நிற்கும். ஆனால் வெள்ளி அப்படி இல்லை. வெள்ளி சாதாரணமாக கிடைக்கிற பியோர் வெள்ளியிலேயே அது எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், கலப்பே இல்லாமல் வெள்ளி ரஜத்தம் எப்படியோ அப்படியே இருக்கும். அதனால தான் தங்க பாத்திரம் வெள்ளி மூடி. அந்த யஜ்ஞ புருஷன் என்ன பண்ணி கொண்டு வந்தார், வெளியில் கொண்டு கொடுத்தார். அப்படி கொண்டு கொடுத்த அந்த பாத்திரத்தில் இருக்கிறத தசரதர் என்ன பண்ணார், கௌசல்யாவுக்கு ஒரு பாதி, கைகேயிக்கு ஒரு கொஞ்சம், அப்புறம் சுமித்திரைக்கு 2 குவார்ட்டர் அப்படி கொடுத்த உடனே 1/8 சுமித்திரை கொடுத்த உடனே அவளுக்கு 2 குழந்தைகள், பரதனுக்கு அவள் அம்மாவுக்கு ஒரு பாதி, அதுக்கப்புறம் கௌசல்யக்கு ஸ்ரீராமச்சந்திரன். அதனால் இந்த யஜ்ஞமூர்த்தியாக தோன்றிய ஸ்ரீராமனின் அவதாரத்தை அவர் ஒரு தியாகமூர்த்தியாய் விளங்கியதை இங்கே மனதில் கொள்வது என்ன பண்ணோம், அந்த தியானத்திற்கு ஏற்புடையது. மேலும் இந்த பிருத்திவியில் தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி என்றால் எல்லா விதமான கிரியைகளும் சடங்குகளும் அத்தியாவசியம். எல்லா விதமான கிரியைகளும் எந்த யாகத்தில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ, வேதம் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றதோ அவை அனைத்தையும் செய்ய துவங்கினா விடாது சிறப்பாக பிழையில்லாமல் அதில் ஒரு ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும். அதுதான் ஏற்புடையது. ஒரு நெல் முளைக்கணும்னு சொன்னால் அதற்குண்டான அளவுக்கு என்ன பண்ணோம், நிலத்தை உழுது பண்படுத்தி அதற்கப்புறம் நெல்லை ஒரு இத்தனை மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு அதை நம்ம விதைக்க துவங்கினா நிச்சயமாக அந்த நெல் முளைக்கும். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னா, நம்மாத்தில் ஒரு 4 கிலோ அரிசி இருக்குது. அந்த அரிசியை கொண்டு போய் எத்தனை விதமான உழுது பண்பட்ட நிலமாக இருந்தாலும் அதில் அதை என்ன பண்ணோம், விதையை தூவி விட்டு வந்தால் உமி நீங்கிய அரிசி ஒருபொழுதும் முளைக்காது. உமி நீங்கிய அரிசி ஒருபொழுதும் என்ன பண்ண மீண்டும் பயிர் பண்ணுவதற்கு ஏற்றதானது அல்ல. அதனால் உமி நீக்கிய அரிசி மீண்டும் பயிர் செய்வதற்கு இயலாதது போல என்ன செய்யணும், மனம் சுத்தமாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்புடைய அளவில் அதை பண்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.